முத்திரைகள்னா என்ன, முத்திரைகள் மூலமா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுவும் பஞ்சபூதம் தான், எல்லாமே பஞ்சபூதம் தாங்க. முத்திரைகள் என்னன்னா, இந்த கை இருக்கு இல்லைங்களா, விரல், கை விரல்களை மாத்தி மாத்தி பிடிக்கிறது மூலமா நாம நம்ம உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்களை மாற்றி அமைக்க முடியும், பேலன்ஸ் பண்ண முடியும், அதிகப்படுத்த முடியும், கம்மிப்படுத்த முடியும். இந்த வித்தைக்கு பேர் முத்திரை பேரு. இதுல நிறைய முத்திரைகள் இருக்கு. நாம சில பேசிக் முத்திரைகளை பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த பஞ்சபூதத்தை பத்தி அதிகமா படிச்சிருக்கிறதுனால இந்த பஞ்சபூத முத்திரைகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அது தெரிஞ்சுட்டா போதும், நீங்க எப்ப வேணாலும் உடம்புல பஞ்சபூதத்தை அதிகம் பண்ணலாம், கம்மி பண்ணலாம். அதுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஆள்காட்டி விரல், இன்டெக்ஸ் ஃபிங்கர், காற்று சம்பந்தப்பட்ட விரல். நீளமான விரல், ஆகாயம் சம்பந்தப்பட்ட விரல். மோதிர விரல், மண்ணு சம்பந்தப்பட்ட விரல். சுண்டு விரல், நீர் சம்பந்தப்பட்ட விரல். கட்டை விரல், நெருப்பு சம்பந்தப்பட்ட விரல். இதுதான் பஞ்சபூத விரல். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 முத்திரை ஞாபகம் வரும். காற்று, ஆகாயம், மண்ணு, நீர், நெருப்பு. இப்போ பாருங்க, இந்த மாதிரி பிடிச்ச ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து வைக்கிறது. எப்படி வைக்கணும்னா, இந்த ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் மேல மெத்து மெத்து இல்லைங்களா, அந்த கால்னால பிடிக்கும், லேசா தொடரும். இந்த முத்திரை ரொம்ப அழுத்தக்கூடாது, தொடாம வைக்க வேண்டாம், லேசா தொடரும். இந்த முத்திரை இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? வாயு வர்த்தக். அதாவது வாயு, காத்துனா வாயு, வர்த்தக்னா வர்த்தகம் சொன்னாங்க இல்லைங்களா, வர்த்தகம் பெருகிடுச்சுன்னு. வர்த்தகம்னாவே பெருகிடுச்சுன்னு அர்த்தம். வர்த்தகம்னா அதிகப்படுத்துதல், இன்க்ரீஸ் பண்றது. பாருங்க, உடம்புல காற்று சக்தியை அதிகம் பண்ற முத்திரை வாயு வர்த்தக். இப்படி பிடிச்சா உடம்புல காத்து அதிகமாகும். இந்த ஆள்காட்டி விரலை உள்ள வச்சு கட்டை விரல் அமைக்க பிடிச்சலாம் தெரியுங்களா? வாயு சாமக். சாமக்னா டிக்ரீஸ், குறைக்கிறது. இப்படி கையை பிடிச்சிங்க, விரல பிடிச்சீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற வாயு கம்மியாகும். வாயு வர்த்தக், வாயு சாமக். காத்த அதிகப்படுத்துறோம், காத்த கம்மி பண்றோம். இவ்வளவுதான். இது புரிஞ்சுனா எல்லாமே புரிஞ்சிடும். அடுத்தது ஆகாஷ் வர்த்தக். உடம்புல ஆகாய சக்தி அதிகம் பண்றோம். ஆகாஷ் சாமக், ஆகாய சக்தியை கம்மி பண்றோம். பிருத்திவி வர்த்தக். பிருத்திவினா மண்ணு வர்த்தக. முத்திரையில இந்த பிருத்திவின்னு சொல்லுவாங்க. பிருத்திவி வர்த்தக், பிருத்திவி சாமக். உடம்புல மண்ணை அதிகம் பண்றது, மண்ணை கம்மி பண்றது. அடுத்தது நீர். நீருக்கு ஜல்னு பேரு. ஜல் வர்த்தக், ஜல் சாமக். நீர் அதிகம் பண்றது, நீர் கம்மி பண்றது. அக்னி வர்த்தக், நெருப்பு அதிகம் பண்றது. அக்னி சாமக், நெருப்பு கம்மி பண்றது. கட்டவரில் உள்ள மடிச்சு 4 விரல மடிச்சிட்டோம்னா உடம்பு குளிர்ச்சி ஆகும். எப்படி குளிச்சா உடம்பு ஹீட் ஆகும். குளிர் பிரதேசங்கள்ல எப்ப பார்த்தாலும் அப்படின்னு இருப்பாங்க. எதுக்கு? உடம்பு சூடு பண்ணிக்கிறாங்க அவங்க. நாம உடம்பு குளிச்சு போட்டு யாரை பார்த்தாலும் குத்திடுவோம், வெட்டிடுவோம். காத்து அதிகப்படுத்துறது எதுக்கு பயன்படுத்தலாம்? யாருக்கெல்லாம் வீசிங், ஆஸ்மா, நெஞ்சு சளி, நிமோனியா, ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா, கான்ஸ்டிபேஷன், இதெல்லாம் ஒரே குரூப்னு பார்க்கலாம். அப்ப அவங்கெல்லாம் இந்த முத்திரை போட்டு உட்கார்ந்தீங்கன்னா இந்த நோயெல்லாம் குணமாயிருங்க. ஒரு நாளைக்கு முத்திரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 3/4 மணி நேரம் போடலாம், போதும். 2 கையிலையும் பிடிக்கலாம், ஒரு கையிலையும் பிடிக்கலாம், தொடையில வச்சுக்கலாம். கண்ணை மூடி அமைதியா முதுகு நேரம் வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துக்கலாம்.
திருப்பி நேரம் இருக்கலாம். ஒரு நாளைக்கு 3/4 மணி நேரம் பிடிக்கலாம். பஸ்ல போகும்போது பிடிக்கலாம், கார்ல போகும்போது பிடிக்கலாம், ஒரு கையில பிடிக்கலாம், 2 கையில பிடிக்கலாம். எவ்வளவு பிடிக்கணுமோ அது வேலை நடக்கும். முத்திரைகளை பொறுத்த வரைக்கும் பயிற்சி பண்ணும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் கண்ணை மூடி அமைதியா உட்கார்ந்து பண்ணீங்கன்னா அதிக லாபம் கிடைக்கும். கார்ல போகும்போது பஸ்ல போகும்போது பண்ணா லாபம் கிடைக்கும். பட் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். தப்பு இல்லை, பண்ணலாம். பெனிஃபிட் கம்மியா இருக்கும். அப்போ யாருக்கெல்லாம் காத்து வேணுமோ, காற்று சம்பந்தப்பட்ட டிசீஸ் இருக்கோ, இதை போடுங்க. கண்ணால் உடம்புல பவர் அதிகமாகும், காற்று சக்தி அதிகமாகும். வாயு சாமக், காத்து கம்மி பண்றது. எது காத்து கம்மி பண்ணணும்? யாருக்காவது வயிற்றுல கேஸ் ட்ரபிள், இல்ல மூட்டு முழங்கால் வாதம், கேஸ் பிடிச்சிருச்சு சொல்றாங்க, நீங்க இதுக்கு பிடிச்சிருச்சு, அப்ப என்ன பண்ணா கெட்ட காத்து எங்கேயோ லாக் ஆயிடுச்சுன்னு இருக்கும். காத்து வெளியே போகணுமா? அப்போ கேஸ் ட்ரபிள் இருக்கும் பொழுது, உடம்புல வாதம் சம்பந்தப்பட்ட ஏதாவது டிசீஸ் இருக்கும் பொழுது, அங்காவது லாக் ஆயிடுச்சு பிடிச்சிருச்சுன்னா இதை பிடிச்சி உட்காருங்க. 3/4 மணி நேரத்துல என்ன தெரியுமா, இதை பிடிச்சி உட்கார்ந்து பாருங்க. ஒண்ணு வாயில ஏப்பமா வரும், இல்ல பின்னால ஏப்பமா வரும், போயும் காத்து வெளியே போயிடும். காத்து வெளியே போறதுக்கான முத்திரை. உடனே எனக்கு 10 வருஷமா எனக்கு வாதம் இருக்கு, கேஸ் ட்ரபிள் இருக்குன்னு டெய்லி போட்டே இருக்கக்கூடாது. இது போட்ட என்ன தெரியுமா, முதல்ல கேஸ் வெளியே போகும், அப்புறம் பிராணம் வெளியே போயிடும். இது ஒரு டிசீஸ் ஓரியன்டட் முத்ரா. எப்ப போடணும்? கேஸ் ட்ரபிள் இருக்கும் பொழுது போடணும். ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம், 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் போடுங்க. கேஸ் வெளியே போயிடுச்சுன்னா மோடி இந்த முத்திரைக்கு வந்துடணும். நமக்கு காத்து எப்பவுமே உள்ள வேணும், வெளியே தான் போகக்கூடாது. சில பேர் அப்படிதான் எங்க ஊர்ல படிச்சிருப்பாங்க, வாதம் சம்பந்தமா கேஸ் ட்ரபிள் போடுங்கன்னு 10 வருஷமா உட்காந்து போட்டுருப்பாங்க. இப்படி ஒல்லியாகி போயிடுவாங்க, ஒண்ணுமெல்லாம் போயிடும். காத்து வெளியே போகக்கூடாது. இதெல்லாம் டிசீஸ் இருந்தா மட்டும் தான் போடணும். கேஸ் ட்ரபிள் இருக்கும்போது மட்டும் போடுங்க. ரிலீஸ் ஆனா மறுபடியும் வந்துடணும். கெட்ட காத்து வெளியே போயிடுச்சா நல்ல காத்து உள்ள போகணும். வேலை முடிஞ்சுங்களா? இல்லைங்க, இல்ல அடுத்தது வர. அடுத்தது ஆகாஷ் வர்த்தக், ஆகாஷ் சாமா. ஆகாயங்கிறது என்ன? தூக்கம் சம்பந்தப்பட்டதுன்னு பாத்தீங்களா? யாருக்காவது நைட் தூக்கம் வரலன்னா இந்த ஆகாஷ் வர்த்தக் போட்டு உட்கார்ந்து சொல்றீங்களா? அப்ப ஆகாஷ் வர்த்தக் போடுங்க, சீக்கிரமா தூங்கிடுவோம். உடம்பில் ஆகாய சக்தி அதிகமாகும், தூக்கம் நல்லா இருக்கும். சில பேர் இந்த மாதிரி கேம்புக்கு வரும் பொழுது பகல உட்காந்து யாராவது பேசிட்டு இருக்கும் பொழுது தூங்கி வலிச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்படி போட்டு பாருங்க, தூக்கம் போயிடும். நீங்க முதல்ல சொல்லி கொடுத்துருக்கலாம், நீங்க 4 நாள் முடிஞ்சு போச்சு. இது பகல்ல சில பேருக்கு தூக்கமா வரும். அதாவது லேசியா இருந்துச்சுன்னா இப்படி போட்டீங்கன்னா ஆதாயம் கம்மியா இருக்கும். பாருங்க, எதையுமே அதிகப்படுத்துறது போட்டுக்கலாம், தப்பு இருக்காது. கம்மிப்படுத்தும் பொழுது யோசிச்சுதான் போடணும். ஏன்னா ஓவரா போட்டீங்கன்னா இருக்கிற ஆதாய சக்தி குறைஞ்சு போயிடும். ஆதாயத்தை கம்மி பண்ணலாம், ஆதாயத்தை அதிகம் பண்ணலாம். அடுத்தது மண் அதிகம் பண்றோம். பிருத்திவி வர்த்தக், பிருத்திவி சாமம். மண் அதிகம் பண்ணோம். ஒல்லியா இருக்கிறவங்க இத மாதிரி குடிச்சா என்ன ஆகும்? உடம்பு குண்டாயிருவீங்க. மண் அதிகமாகும் உடம்புல. நிறைய சாப்பிடலாம், நல்லா பசி எடுக்காது போட்டீங்கன்னா நல்லா பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுவீங்க, உடம்பு சதை பிடிக்கும். மண் அதிகமாகும். குண்டா இருக்கிறவங்களுக்கு மண்ணை கம்மி பண்ணணும். இதை குடிச்சு அமுத்திட்டீங்கன்னா உடம்பு கம்மியாகும், மண்ணு கம்மியாகும். உடனே இதை மட்டும் நோட் பண்ணிட்டு இதை மட்டும் ஒழுங்கா பிடிச்சிட்டு கூடாது. நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணாலே வயிறு கம்மியாயிடும், உடம்பு கம்மியாயிடும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டெக்னிக். சில பேர் இருக்காங்க, அப்பா இது இவ்வளவு ஈஸியா இருக்கு, இதெல்லாம் வேண்டாம், இதை மட்டும் ஃபாலோ பண்ணா பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் பூஸ்டர், எக்ஸ்ட்ரா டெக்னிக், அவ்வளவுதான். பிருத்திவி வர்த்தக், பிருத்திவி சாமம். ஜல் வர்த்தக், ஜல் சாமம். உடம்புல நீர் அதிகம் பண்ணலாம், நீர் கம்மி பண்ணலாம். எப்போ நீர் எப்ப நமக்கு வேணும்? சில பேர் சுகர் பேஷண்ட், அதிகமா தாகம் எடுக்கும், தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த முத்திரை போட்டு உட்கார்ந்துட்டோம்னா தண்ணி தாகம் கம்மியாகும். ஏன் தெரியுமா? இந்த முத்திரை போட்டா எப்படி தெரியுமா பஞ்சபூதம் அதிகமாகும்? மூச்சு காத்து வழியா காத்து உள்ளவே வெளியே வருது இல்லைங்களா, அதுலயும் பஞ்சபூதம் இருக்கு. இந்த மாதிரி போட்டா என்ன தெரியுமா, காத்து மூலியமா போற தண்ணியை லங்ஸ் உறிஞ்சிடும்.
இப்படி போட்டா ஆகாயம் காத்து இருக்கிற ஆகாயத்தை லங்ஸ் உறிஞ்சிடும், உடம்பு உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்பு சுத்தி பஞ்சபூதம் இருக்கு இல்லைங்களா, இப்படி பிடிச்சோம்னா காத்த உரிய ஆரம்பிக்கும், உடம்பு மொத்த உடம்பும் சேர்ந்து உரிய ஆரம்பிக்கும். அப்ப தண்ணி உரியுமா? நாக்கு வறண்டு போயிருக்கும் பொழுது இந்த முத்திரையை போடலாம். வெயில் காலங்கள்ல குளிர் ஹீட் பிரதேசங்கள்ல இந்த முத்திரை போட்டுக்கலாம். அப்ப உடம்புல தண்ணி அதிகமாகும், நாக்கு வறட்சி கம்மியாகும். இந்த முத்திரை போட்ட என்னாகும், தண்ணி வெளியே போகும். குளிர் பிரதேசங்கள்ல ஏசி ரூம் இருக்கும் பொழுது ஏசி குளிர் தாங்க முடியலன்னா இந்த முத்திரை போட்டா அந்த தண்ணி வெளியே போகும். அப்ப ஏசி குளிர் நமக்கு தெரியாது. சளி பிடிச்சிருக்கு, வீசிங், ஆஸ்மா, நெஞ்சு சளி, தண்ணி வெளியே வரணும் இல்லைங்களா, இந்த முத்திரை போட்டா சளி வெளியே வரும், சிந்திக்கு போயிடலாம். ஜல் வர்த்தக், ஜல் சாமம். அக்னி வர்த்தக், அக்னி சாமம். உடம்பு உஷ்ணம் வேணுமா, அப்படி பிடிச்சுக்கலாம். காய்ச்சல் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி பிடிச்சு பாருங்க. காய்ச்சல் என்னாகும், இன்னும் ஹீட் அதிகமாகுமா, சீக்கிரமா குணமாகும். காய்ச்சல் வரும்போது ஹீட் கம்மி பண்ணக்கூடாது, ஹீட் அதிகம் பண்ணணும். இந்த நெத்தி பகுதியை மட்டும் கம்மி பண்ணிட்டு உடம்புல அதிகம் பண்ணா சீக்கிரமா குணமாகும். காய்ச்சல் வந்து பிடிச்சிக்கங்க, நல்ல உடம்பு இன்னும் சூடாகும், சீக்கிரமா குணமாகும். உடம்பு சப்போர்ட் பண்ணும். உடம்பு நடுங்குது, குளிர் நடுங்குது, பிடிச்சு பாருங்க, உடம்பு ஹீட் அதிகமாகும். யாருக்கெல்லாம் உடம்பு ஹீட் வேணுமோ பிடிங்க, ஹீட் வந்துடும். உடம்பு குளிர்ச்சியாக என்ன பண்ணணும், கட்டாக வச்சு 4 வரை மடக்கிடணும். ஆதி முத்திரை, கர்ப்ப முத்திரை. ஆதினா என்ன, முதல்ல நம்ம போட்ட முத்திரை, முதல்ல கர்ப்பத்தில் போட்ட முத்திரை, ஆதி முத்திரை, கர்ப்ப முத்திரை சொல்லுவாங்க. இது அக்னி சாமம். இது வரைக்கும் 10 முத்திரை பார்த்தீங்களா? அவ்வளவுதாங்க. இப்போ ஏற்கனவே பஞ்சபூதத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இது என்னன்னா எக்ஸ்ட்ரா டெக்னிக். ஒருவேளை நமக்கு நம்ம உடம்புல இந்த பஞ்சபூதம் தான் கம்மியா இருக்கு அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சா, கரெக்டா தெரிஞ்சதுன்னா இந்த முத்திரை பயன்படுத்த ரிலீஸ் ஆயிடும். ஆனா என்ன, நம்ம உடம்புல எந்த பஞ்சபூதம் கம்மியா இருக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால இது சும்மா கத்து வச்சுக்கங்க, இது அதிகமா தேவைப்படாது. உங்களுக்கு ஏதாவது மருத்துவர்கள் நீங்க வந்திருந்தீங்கன்னா உங்கள் நோயாளியை குணப்படுத்துறதுக்காக நாடி பார்க்கிற வித்தையெல்லாம் தெரிஞ்சவங்க இருந்தா எந்த பஞ்சபூதம் கம்மி நாடி பார்த்து கண்டுபிடிச்சு இந்த முத்திரை போடுங்கன்னு சொன்னா சரியா போகும். சோ இதெல்லாம் வைத்தியர்கள் மட்டும் தான் தேவைப்படும். சிகிச்சை கொடுக்கறவங்களுக்கு, மற்றவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நாலேஜ், அவ்வளவுதான், அதிகமா பயன்படுத்த வேண்டாம். வாயு வர்த்தக், வாயு சாமம். ஆகாஷ் வர்த்தக், ஆகாஷ் சாமம். பிருத்திவி வர்த்தக், பிருத்திவி சாமம். ஜல் வர்த்தக், ஜல் சாமம். அக்னி வர்த்தக், அக்னி சாமம். 10 முத்திரை, பஞ்சபூத முத்திரைகள். இந்த முத்திரைகள்ல ஏன் எல்லாரும் தியானத்துக்கு இந்த முத்திரை பயன்படுத்துறாங்கன்னா, இது ஒண்ணுதான் சைடு எஃபெக்ட் இல்லாதது. உடம்புல பிராணம் அதிகமானா யாருக்காவது சைடு எஃபெக்ட் வருமா? வராது. ஆனா ஆகாயம் அதிகமானவோ மண் அதிகமானவோ தேவையில்லாம் பிடிச்சோம்னா எங்கேயாவது மண் அதிகமாய் நோய் வந்துடும், நீர் அதிகமாக, காத்து பிராணம் அதிகமானா நோய் வராது. சோ இந்த பஞ்சபூத முத்திரைகள்ல ரெண்டும், இந்த ஒரு முத்திரை மட்டும் ரெக்கமெண்ட் எடுங்க. சைடு எஃபெக்டே இல்லை, யாரு வேணாலும் எப்ப வேணாலும் போட்டுக்கலாம். கேஸ் ட்ரபிள் இருக்கும்போது மட்டும் ஒரு 15 நிமிஷம் இப்படி போட்டுட்டு ரிலீஸ் பண்ணிட்டு போட்டுக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி இந்த முத்திரைக்கு சைடு எஃபெக்டே கிடையாது. இல்லைன்னா முத்திரைகள் எவ்வளவு இருக்கும் பொழுது எந்த ஆசனத்திலாவது இப்படி இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஏன் சொல்லி தரல? இது கண்ணா பண்ணு டிசீஸ் இருக்கும் பொழுது மட்டும் தான் போடணும், சும்மா எல்லாம் போடக்கூடாது. ஏதாவது ஏறிடும் இறங்கிடும், நோய் வந்துடும். 2 முத்திரைகள் மட்டும் எப்ப போடலாங்க. இது ஒரு முத்திரையா? இன்னொன்னு 11வது முத்திரை சமான முத்திரை. உங்களுக்கு எந்த பஞ்சபூதம் கம்மியா இருக்கு அதிகமா இருக்குன்னு தெரியலன்னா கட்ட வரல 4 வரல சேர்த்துக்கீங்க, 5 வரல சேர்த்துக்க, எவ்வளவு. இது என்ன தெரியுமா? எது அதிகமா இருந்தாலும் கம்மியாகும், கம்மியா இருந்தாலும் அதிகமாகும். சமான முத்திரை பேரு. இது போட்டுக்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்றேன், தியானம் பண்ணும்போது வீட்டுல எப்பெல்லாம் தியானம் பண்றீங்களோ சின்முத்ராவோட இந்த சமான முத்திரை போட்டு உட்கார்ந்து பாருங்க, எல்லா பஞ்சபூதங்களும் ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் ஆகும். இப்படி செஞ்ச இப்படிங்களா? அது வேற முத்திரைங்க. அதாவது இல்ல எல்லாத்துக்கும் முத்திரை இருக்குங்க. இது சமான முத்திரை இப்படி பிடிச்சுக்கலாம். இது வந்து மூல சம்பந்தப்பட்ட முத்திரை. யாராவது பிரச்சனை வந்து யோசிக்கும் போது என்ன பண்ணலாம் யோசிக்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம சிலதெல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி பிடிச்சோம்னா மூளை நல்லா வேலை செய்யுங்க. எப்ப உங்களுக்கு மூளையில ஏதாவது பிரச்சனையோ ஏதாவது யோசிச்சு ரொம்ப யோசிக்கணும்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்படி பிடிச்சோம்னா
மூளை நல்லா வேலை செய்யும். மூளைக்கான முத்திரை பேலன்ஸ் பண்றது. ஆக்சுவலா இது ஆதாயம் அதிகமாகும், இது ஆதாயம் கம்மியாகும். சென்டர்ல பிடிச்சா ஆதாயம் பேலன்ஸ் ஆகும். நான் அதுக்கு இப்படி சொல்லி கொடுத்துட்டேன். சென்டர்ல பிடிச்சா பேலன்ஸ் ஆகும், ஆனா தேவையில்லை. நம்ம இப்படி பிடிச்சிக்கலாம். காத்து எப்பவுமே அதிகம், நம்ம எல்லாம் காத்து கம்மியா இருக்குது, பிராணம் கம்மியா இருக்குது, பிராணம் நிறைய வேணும். இது 10 முத்திரை ஆச்சுங்களா? அடுத்தது வாத பித்த ஸ்லேத்ரம் சொல்லுவாங்க. ஆயுர்வேதத்துல வாதம், பித்தம், கபம், ஸ்லேத்ரம். கபம்னு சொல்லுவாங்க, ஸ்லேத்ரம் சொல்லுவாங்க. இது என்னன்னு பாத்துடலாங்க. இதுவும் உங்களுக்கு தேவைப்படாது, சும்மா காதுல போட்டு வச்சுக்கோங்க. வாயுவும் ஆகாயமும் சேர்ந்தா வாதம், நீரும் மண்ணும் சேர்ந்தா பித்தம், கபம். பாருங்க, ஒருத்தர் உடம்புல வாதத்தை அதிகம் பண்ணலாம். வாயு வேற, வாதம் வேற. வாயுங்கிறது காற்று, அது கூட ஆகாயம் சேர்ந்தா அதுக்கு பேர் வாதம். ஆயுர்வேதத்துல வாத பித்த கபம் சொல்றாங்க இல்லைங்களா, அதுதான். பாருங்க, இந்த மாதிரி குடிச்சா என்ன தெரியுங்களா, உடம்புல வாதம் அதிகமாகும். நாடி குடிக்க தெரிஞ்சவங்க நாடி பார்த்துட்டு வாதம் கம்மியா இருக்கு, பித்தம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஒரு வேலை கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா ரிசல்ட் எழுதியா பண்ணணும். சொல்யூஷன் வாதத்தை அதிகம் பண்ணலாம். முதல் 2 வேலை கட்டவரோட சேர்த்தீங்க, வாதம் உடம்புல அதிகமாகும். அமுத்தி குடிச்சா வாதம் கம்மியாகும். இதுக்கு பேரு வாத காரக். காரக்னா இன்க்ரீஸ், வாத நாச்சக், நாச்சக்னா டிக்ரீஸ். அப்புறம் உடம்புல வாதத்தை அதிகம் பண்ணலாம், வாதத்தை கம்மி பண்ணலாம். அடுத்தது பாருங்க, நீரும் மண்ணும் சேர்ந்தா பித்தம், கபம். பித்தமும் ஸ்லேத்னமும். பாருங்க, இப்படி குடிச்சா உடம்புல கபம் அதிகமாகும். நீர் அதிகமாகுதா? நீரும் மண்ணு அதிகமானா கபம் அதிகமாகும். கபம்னா இந்த கோளை, இந்த சளி பிடிக்கிறீங்களா, கபம் வச்சுக்கோங்களேன். நீரும் மண்ணும் ஒண்ணு சேர்ந்தா கபம். இது வைத்தியத்துல வர சில டைம்ஸ் உடம்புல கபம் அதிகமாகும். இப்படி பிடிச்சா கபம் கம்மியாகும். யாருக்காவது சளி பிடிச்சிருந்ததுன்னா, நெஞ்சு சளி, ஆஸ்மா, வீசிங் இருந்ததுன்னா, நெஞ்சுக்குள்ள சளி இருக்கு, வரமாட்டேங்குது, இருமல் வருதுன்னா இதை குடிச்சு பாருங்க, உள்ளிருந்து வெளியே வரும். ஏன்னா நெஞ்சில் இருக்கிற சளியை குறைக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? கம்மி பண்ணணும். இப்படி குடிச்சா நெஞ்சு சளி வெளியே வரும், இருமல் நல்லா சளி வெளியே தீர்ந்து போய் நல்லா இருக்குங்க. கபத்தை குறைக்கிறது, கபத்தை அதிகம் பண்றது. அடுத்தது பித்தத்தை எப்படி அதிகம் பண்றது, பித்தத்தை எப்படி கம்மி பண்றதுன்னு கேட்டா அதுக்கு இதே முத்திரலாம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, ஒரு மனித உடம்புல பித்தம் அதிகமானா கபம் கம்மியாகும், கபம் அதிகமானா பித்தம் கம்மியாகும். இது ரெண்டுமே 100% வச்சுங்களேன். பித்தம் 50 இருந்தா கபம் 50 இருக்கும், பித்தம் 70க்கு போனா கபம் 30க்கு போகும். இதான் கணக்கு. பித்தமும் கபமும் ஒண்ணுக்கு ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, இதுக்கு என்ன சொன்னோம்? கபம் அதிகம் பண்றதுன்னு சொன்னோம். அப்ப என்ன அர்த்தம்? பித்தத்தை கம்மி பண்றதுன்னு அர்த்தம். யாருக்காவது பஸ்ல போகும்போது பித்தம் வாந்தி வருது, பித்தம் அதிகமாயிடுச்சுன்னா இதை போட்டீங்கன்னா போதும், பித்தம் கம்மியாகும். கபம் அதிகமாகும், பித்தம் கம்மியாகும். ரெண்டு ஒரே முத்திர. இப்படி போட்டா என்ன ஆகும்? பித்தம் அதிகமாகும், கபம் கம்மியாகும். உடம்புல நிறைய சளி இருந்தா என்ன அர்த்தம்? பித்தம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். பித்தம் அதிகம் பண்ணி பாருங்க, கபம் வெளியே வந்துடும். இப்ப எவ்வளவு முத்திரை? 6 முத்திரை. வாதகாரக், வாதநாச்சக், கபகாரக், கபநாச்சக், பித்தகாரக், பித்தநாச்சக். சரி, பித்தகாரக், பித்தநாச்சக். 6 முத்திரை. முதல்ல ஒரு 10, இப்ப ஒரு 6, சமான முத்திரை 17 முத்திரை. இப்போதைக்கு உங்களுக்கு இந்த 17 முத்திரை போடுங்க. இன்னும் நிறைய முத்திரை இருக்கு. கர்ண முத்திரை, இந்த கோயில் எல்லாம் போயிட்டு விநாயகர் கோயில போயிட்டு கர்ண முத்திரை போடுவாங்க. நிறைய லிங்க முத்திரை நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்க இன்டர்நெட் புக்ல எங்காவது படிச்சுக்கோங்க. அபான முத்திரை போயிருங்க. அதான் அபான முத்திரை.
இதுக்கு பேர் அபான முத்திரை பேர். அது பாபா முத்திரைங்கிறது சினிமா படத்துல வரனால சொன்னா புரியுறதுக்காக சொன்னேன். டெக்னிக்கல் டைம் அபான முத்திரை. மலச்சிக்கல் இருக்குதா போட்டாலும் மலச்சிக்கல் தீர்ந்து போவாங்க. அபான முத்திரை. மிருகி முத்திரை, ஆமா இது மான் முத்திரை தான். மிருகி முத்திரைங்கிறது ஒரு டெக்னிக்கல் டைம். அபான முத்திரைங்கிறது இந்த டிசீஸ் சம்பந்தப்பட்டது. முத்திரைகள் உங்களுக்கு போதும். இந்த பஞ்சபூதத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. ரொம்ப குழம்பி ரொம்ப நேரம் உட்காந்து கண்டதெல்லாம் போட்டுருக்க வேண்டாம். மறுபடியும் சொல்றேன், ஒண்ணு சமான முத்திரை போட்டுக்கங்க, இல்ல சின்ன முத்திரா போட்டுக்கங்க. எதுக்குன்னா இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா குழம்பிக்க மாட்டோம். இல்லையா ஒருவேளை முத்திரை போட்டா குணப்படுத்த முடியுமான்னு எங்க தேடிட்டு இருப்போம். அது தேவையில்லை. ஏற்கனவே நாம டேஸ்ட் தெரப்பி படிச்சிருக்கிறோம். சக்கராதி இதெல்லாம் ஈஸியா இருக்கும். எதுவுமே கஷ்டமானதெல்லாம் வேண்டாங்க. ரொம்ப சுலபமா எது புரியாத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. எது கஷ்டமா இருக்கோ அதுக்குள்ள போய் குழம்பி போய் ஏதாவது ஆச்சுன்னா சைடு எஃபெக்ட்ஸ் வரும். இந்த சுவை தெரப்பி, இந்த சக்கராதியம் பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு. சக்கரத்தை டியூன் பண்ணா எதனா குணமாகும், முடிஞ்சு போச்சு. அதுவும் பஞ்சபூத சம்பந்தப்பட்டதுதான். அதனால முத்திரைகள்ல நம்ம இதோட முடிச்சுக்குவோம்.